ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து கேரட் அல்வா. நம்ம கேரட்டை துருவி வேக வச்சு ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். நம்ம வந்து இந்த அல்வா ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில போட்டதுமே கரையிற மாதிரி இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல. இப்போ நம்ம கேரட்டை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாலாம் தோல் சீவ வேணாம். லைட்டா இந்த மாதிரி தோல் சீவுங்க. லைட்டா இந்த மாதிரி எல்லா கேரட்லயும் தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக கரண்டியால மசிக்கும் போதே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கேரட்டை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். உங்ககிட்ட மத்து இருந்தா இல்லைன்னா மேஷர் இருந்தா கூட நீங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நான் கரண்டியாலேயே இந்த மாதிரி பண்ணும் போதே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேரட்டை நல்லா மசிச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் சுண்டி வரணும். அப்புறம் நான் வந்து இது வந்து அன்ஸ்வீட்டன் பால் கோவா தான் எடுத்திருக்கேன். இனிப்பு இல்லாத கோவா. அது வந்து இது வந்து ஒரு 200 கிராம் பாக்கெட்டு. நான் அதில் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு. நீங்கள் பால் கோவா இல்லாட்டினா பால் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கிளறினதும் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கிலோ கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை சேர்க்கவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இந்த தண்ணியில நல்லா சுண்டி வரணும். அப்புறம் இதுக்கு ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும். இது ஒரு சைடு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம தாளிக்கிறதுக்காக நான் வந்து மொத்தமாக ஒரு 100 நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கடாயில். சேர்த்துட்டு நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, அப்புறம் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை வந்து பலூன் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு பாதி அளவுக்கு நட்ஸை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்க இந்த கேரட் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாலெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அல்வா வந்து நல்லா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்தீங்கன்னா அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கடாயில் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்து மிச்சம் இருக்க எல்லா நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
இந்த அல்வா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளியிலனா ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. நம்ம பால் ஊத்தி செய்றதுனால. இப்ப அல்வா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடாயில ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு. இப்ப கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுட்டு நல்லா இந்த மாரி கலந்து விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே கடாயில வந்து நல்லா நெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. நம்ம 1 கிலோ கேரட்டுக்கு 100 ml அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கோம். இப்ப அல்வாவை வந்து நானு வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இத சூடாவும் சாப்பிடலாம், நல்லா சில்லுன்னு சாப்பிடலாம். 2லயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா சட்டுன்னு செஞ்சு குடுத்துடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.